பணம் பற்றாக்குறை வரும்போது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. நினைத்ததை வாங்க காசு தேவை, திறமைகளை முறையாக வெளியே கொண்டு வர காசு தேவை, உணவு உடை உறைவிடம் என்று எல்லாவற்றிற்கும் காசு தேவை. பணம் இல்லை என்றால் உறவுகள் கூட தூரப் போய்விடுவார்கள். பணத்திற்காக எதையும் செய்ய தயாராகும் பலரையும் பார்த்திருப்பீர்கள். எல்லோர் கையிலும் பணம் தங்குவதில்லை. சிலர் வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்கிறார்கள், சிலர் கஞ்சத்தன சேர்த்து வைத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொடுக்கிறார்கள். உலகில் உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக செல்வத்தை சேர்த்து வையுங்கள் என்ற வசனத்தை எத்தனை முறை படித்தாலும் கேட்டாலும் பிரசங்கம் பண்ணினாலும், அதை பிரசங்கிக்கும் போதகராக இருந்தாலும் கேட்ட விசுவாசிகளாக இருந்தாலும் கடைசியில் பணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம் பணம் என்று ஏன் சாகிறீர்கள்? பணம் நிரந்தரம் அல்ல. பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள். இப்படி அப்படி என்று பேசுகிறவர்கள் கூட இறுதியில் பணத்தை நோக்கித்தான் ஓடுவார்கள். பணத்தை விட அன்பு முக்கியம் என்று வார்த்தையில் வேண்டுமானால் சொல்லலாம், ஆனால் நடைமுறையில் அது எவ்வளவு சாத்தியம் என்று என்னால் கூற முடியாது. பணம் ஒன்று முக்கியமில்லை, வாழ்க்கையில் இறைவன் தான் முக்கியம் என்று கூறிக்கொண்டிருக்கும் ஒருவரின் வீட்டிற்கு முன்னால் ஒரு கோணி நிறைய பணத்தை கொண்டு வைத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நான் யோசித்து பார்ப்பதுண்டு. பணம் இல்லை என்றால் பலரும் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை கூட எடுக்க தயங்குவதில்லை. இவர்களெல்லாம் உயிரை விட பணம் தான் முக்கியம் என்று நினைக்கிறார்கள். லோன் என்ற பெயரில் ஒன்றை கொடுத்துவிட்டு அதை திரும்ப கட்ட முடியவில்லை என்றால் அவர்களை மிரட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி சிலர் வாழ்க்கையே இனி வேண்டாம் என்ற முடிவுக்கு கூட வந்து விடுகிறார்கள். தங்க நகைகளை கொண்டு வங்கியில் வைத்து லோன் வாங்கி அதை எடுக்க முடியாமல் இறுதியில் தங்கமும் இல்லை பணமும் இல்லை என்று அவதிப்படும் பலரையும் பார்த்திருப்பீர்கள். காலம் பொன் போன்றது. உங்கள் திறமைகளை முறையாக பயன்படுத்தி சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் எதிர்காலத்துக்கு உதவும். சோம்பேறிகளாய் நாளை நாளை என்று தள்ளி வைக்காதீர்கள். உலகில் இருக்கும் அத்தனையும் இறைவனுக்கு சொந்தமானது. பிறப்பு மற்றும் இறப்புக்கு இடையில் நாம் அனுபவிக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கும் ஈவு. இறக்கும் தருவாயில் ஒருவனிடம் சென்று உனக்கு ஜீவன் வேண்டுமா பணம் வேண்டுமா என்று கேட்டால் ஜீவன் தான் வேண்டும் என்று சொல்லுவான். அப்போதுதான் இறைவன் கொடுத்திருக்கும் உயிரின் விலை அவனுக்கு புரியும். இறைவன் உங்களை ஆசீர்வதித்தால் மட்டுமே சம்பாதித்த பணத்தை முறையாக பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் நீங்கள் சம்பாதித்த பணம் எப்படியாவது விரயமாகிவிடும். ஒரு நாள் தேவைக்காக சம்பாதித்த பணம் ஆசைக்காக பணம் சம்பாதித்து பேராசைக்காக சம்பாதித்து இன்று வாழ்வே பணம் தான் என்ற நிலை வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கை இறைவன் திருக்கரங்களில் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களை நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பார். ஆமென்.